5, 4, 3, 2, 1. ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு காமெடி ஜங்ஷன் வீடியோ எடுத்திருக்கோம். நல்லபடியா வந்திருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு போய் நம்பிக்கையில இருக்கேன். என் வீடியோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். வணக்கம் வணக்கம் வணக்கம். இது காமெடி ஜங்ஷன். என்ன லைஃப்ல இல்லவே இல்ல டென்ஷன். இன்னைக்கு காமெடி ஜங்ஷன் வந்து யாருமே சீஃப் கெஸ்டா வந்து உட்காந்து யாரும் பார்க்க போறது இல்ல. எல்லாருமே வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்க. பர்ஃபார்மன்ஸ் பண்றவங்க தனியா மட்டும் வந்து பண்ணாங்க. அடுத்து நம்ம மதுரை முத்தண்ணா கார்ல வந்துட்டு இருக்காரு. அவர் வந்துட்டும் எனக்கு வேற டைம் ஆயிடுச்சு. வாட்சி கூட கட்டல, ஆனா டைம் பாக்குறேன். மூட குழம்பிடுச்சுயா, குழம்பிடுச்சு. ஆனா மதுரை முத்து வந்தா என்னென்ன கிளம்ப போறீங்களோ தெரியல. சரி, நான் கிளம்புறேன். அம்மா போல அள்ளி தரும் மழைதான் அவ ஆதாரமா நின்னா இல்ல குறதான். அம்மா போல அள்ளி தரும் மழைதான் அவ ஆதாரமா நின்னா இல்ல குறதான். யாராவது மலை பாட்டு பாடுறது வந்தா அதை சொல்லிட்டு போடா. சரிப்பா சரிப்பா, வெளியே மழை பெய்யுது, மலை பாட்டு மழை பாட்டு காணுன்னு சொல்றேன். அவ்வளவுதான். சரி, இன்னைக்கு காமெடி ஜங்ஷன் ரூல்ஸ் தெரியும் நினைக்கிறேன். ஜெயச்சந்திரன் வந்து சொல்லிருப்பாரு, வரவன் யாருமே ஆடியன்ஸ் இல்ல, எல்லாருமே என்ட்ரி கொடுத்துட்டே போயிருவாங்க. அதே மாதிரிதான் நானும் வரவங்க நல்லா ஜோக் சொல்லணும், சரியா? அடுத்து நம்ம யாரும் பேரு கூட மறந்து போச்சு. அவத்தால தாங்க முடியல, வரல. ரொம்ப சந்தோஷம். நீ வந்தியா? ஆனா சும்மா 1955 இருந்த மாரிமுத்து கீரிமுத்து காமெடியா மாத்திரா. எப்படி ஜோக் சொன்னாலும் இன்னும் போடுவேன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. மதுரை முத்துக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவர் கோபமா போயிட்டாரு. இந்த காமெடி ஜங்ஷனுக்கு புதுசாக சூப்பராக பிரம்மாண்டமாக கலக்க இருக்கும் நம்ம பிரகாஷ் அவர்கள் இங்க வந்திருக்கிறார்.
Let's welcome come on to the stage Prakash. அன்று கண்ணில் கனவு மட்டுமே இருந்தது. ஒரு ஆடிஷனுக்கு கூப்பிடுவாங்க, நானும் போய் செலக்ட் ஆவேன். அங்கேயே பேமெண்ட் கேட்பாங்க, அண்ணா வர்றேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துருவேன். வழிச்செலவுக்கு கையில் திறமை மட்டுமே இருந்தது. அன்று நான் சென்னையில் பிறக்காமல் சேலத்தில் பிறந்ததால் என்னையும் தேடி வருகிறார்கள் 6 பேர்கள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் கைதட்டல் பறந்தது. ஒவ்வொரு செய்கைக்கும் அரங்கமே அதிர்ந்தது. இந்த உச்சகட்ட தருணத்தில் இதோ இந்த பிரம்மாண்ட மேடையில் மக்களை மகிழ்விக்கும் இவரின் மாரத்தான் ஓட்டம் முடிவின்றி தொடரட்டும். இன்னும் பல வெற்றிகள் இவர் வீட்டுத் தோட்டத்தில் பூக்களாய் மலரட்டும். என்ன சார் கேக்குறீங்க? சார் மேல கேக்குறீங்க? என்ன ஷோ போயிட்டு இருக்கு? என்ன வெளியே தேசம் கொடுத்தாங்க. என்ன கேட்ட வெளியே தேசம் கொடுத்தாங்க. என்ன சார் மேல கேட்காதீங்க. என்ன அடிச்சிருக்கியா சார்? சார் மேல கேட்காதீங்க சார். அடிக்காதீங்க சார். சுருப்பாலே அடிப்பேன். அடிச்சிருக்கீங்களா? அடிக்க மாட்டேன் பாருங்க. அடிக்க மாட்டேன் பாருங்க. இந்த வாங்கிக்கோ, இந்த வாங்கிக்கோ, இந்த வாங்கிக்கோ. யாரும் உள்ள விட்டது? ஆளு மண்டையும் என்னடா அது? என்ன அது? மூட்டையிலண்ணா மூட்டை கொடு, மூட்டையை கொடுறா, மூட்டையை கொடு, மூட்டையை கொடு. அழுக்குது நீ சரிங்களா? இல்ல சார். தானே அடிக்கிற? இல்ல சார். டேய் 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 ஆடு மண்டை இவனால யாரா உள்ள விட்டது? வெளியில போ. போக மாட்டேன். வெளியில வெளியில போக மாட்டேன். இந்த மூட்டை வேற எப்படி கொடுத்தா எப்படி வராங்க இவங்கெல்லாம்? எதுக்குதான் உள்ள தெரியுங்களோ? டேய் என்னடா ரெடி ஆனியா இல்லையாடா? சார் ரெடி ஆயிட்டேன் சார். அப்புறம் என்னடா சீக்கிரம் உள்ள வந்து தோண்டா. சார் வரேன் சார். என்ட்ரி சாங் போடுங்க சார். இது ஒன்றும் குறைச்சல் இல்லடா, பாட்டெல்லாம் பண்ண முடியாது. உள்ளார வந்து தோண்டா பண்ணி. சார் சார் என்னடா சார் இந்த பாட்டு போடாதே சார், போயிடுவேன் சார். கருமாந்திரம் என்ன பாட்டுடா வேணும்? சார் இந்த வசந்த மொழியா பாட்டுல அந்த பாட்டு போடுங்க சார். உங்களோட பெரும் சொல்லடா சார். என்ன போடுங்க சார். போட்டு தொலை, உள்ளார வந்து தொலை. சரிங்க சார். இதெல்லாம் காமெடி சொல்றா டான்ஸ் ஆவாடா? காமெடி சொல்றா சார். காமெடி தானே சொல்ல வரேன். ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒரு டான்ஸ் கூட ஆனாம காமெடி சொன்னா எப்படி சார் ரசிகர்லாம் ஏத்துக்குவாங்க? காமெடி சொல்றா. சொல்றேன் சார். இந்த செட்டுக்கு வரமாட்டேன். கண்ணாடி கழட்டா. கழட்ட முடியாது சார். சார் இந்த காமெடி ஜங்ஷனுக்கு நான் வரமாட்டேன் சார். நான் ஒரிஜினல் காமெடி ஜங்ஷன் போய் கலக்கி அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பேரு வாங்கி காட்டுறேன் சார். அடிக்கிறீங்க ஜோக்கு சொல்லிட்டு போயிருவேன். ஜோக்கு சொல்லு மொத. ஒரு வேலை அப்படிதான் ஒரு அம்மா நடந்து போயிட்டே இருந்துச்சு. ஏமா நடந்து போறீங்க அப்படின்னு கேட்டா, தம்பி நடந்தாதான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு போக முடியும் அப்படின்னு சொல்லிடுச்சு. தம்பி தம்பி நான் கேட்டது ஜோக்குப்பா. ஜோக்கு தானே சொல்றேன், சும்மா காமெடி பண்ணாதீங்க. Then you me proceed. You continue. குறுக்க பேசாதீங்க, ஜோக் மறந்துடுவேன். மனப்பாடம் பண்ணி பேசிட்டு இருக்கேன். இது வேற பொருட்கால பேசிட்டு
ஒரு நாள் திருடு அப்படிதான் எங்க வீட்டுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் கதவை தான் தட்டுவான். நானும் ஒரு நாள் திருடனை பிடிச்சி கேட்டுட்டேன், தம்பி நீ வரும்போது எதுக்கு பார்த்து கதவை தட்டுற? அம்மா காலிங் பெல் இல்ல, அதனாலதான் கதவை தட்டுவான். சரி திருடனா எப்படி கதவை தட்டுவான்? நீ தூக்கத்துல இடம் கிடையாது, கதவை திறந்தா கதவை திறந்துடும் அப்படின்னு. அதனாலதான் நான் கதவை திறந்தோடனே திருடிட்டு ஓடிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. சரி இது பரவாயில்லைங்க. ஒரு நாள் காலையில எழுந்து பல்லெல்லாம் விளக்கிட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு போனா நடந்து போயிட்டு. குளிப்பியாப்பா? குளிப்பேன், உங்கள மாதிரி மாசத்துக்கு ஒரு வாட்டி குளிப்பேனா பண்ணி யோகா கேட்கறான். கேமரா மகன் பாக்கலாம் தூக்கி அடிச்சுக்குவேன். அப்படிதான் எங்க விட்டேன் மாரிமுத்து விட்டா அப்படியே குளிச்சு ஒரு நாள் நடந்து போய்கிட்டே இருக்கேன். அப்பன்னு பார்த்து மாரிமுத்து வந்தான். அவன் பார்த்து அவனுக்கு கையில காசே இல்லை. என்கிட்ட பார்த்து 5 ரூபாய் இருந்தா கொடுப்பா அப்படின்னா. டேய் என்கிட்ட சுத்தமா காசு இல்லடா அப்படின்னு. சுத்தமா இல்லைன்னா கூட பரவாயில்லடா, நான் சுத்தம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். மொதல் மூஞ்ச சுத்தம் பண்ணுப்பா. ஏய் பேச்சாக்கற அப்படிதான். இன்னொரு நாள் ஒரு பையன் குடுக்குடுன்னு ஓடிட்டு இருந்தான். எனக்கு ரொம்ப நாள் டவுட். சரி அந்த பையன் கேட்டேன்னு சொல்லி கேட்டுட்டேன், தம்பி இந்த வயசானவங்க எல்லாம் ஏன் தா தா அப்படின்னு கூப்பிடுறான்னு கேட்டேன். அவன் அதுக்கு சொல்றான் பதில், நிறைய சேர்த்து வச்சிருப்பாங்கல்ல அதுக்குதான் தா 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 அப்படிங்கிறாங்க. நீ தான் கேட்டிருக்கியாப்பா? உங்கள மாதிரி பிச்சைக்காரனா நல்லா சுயமா வருவாங்க. பிச்சைக்கார மாதிரியா? ஏய் லூசு பயப்பட. அப்படிதான் ஒரு நாள் தியேட்டருக்கு போயிருந்தேன். தியேட்டருக்கு போய் உட்கார்ந்த உடனே ஒரு 5 நிமிஷத்துல எல்லாருக்குமே இஞ்சி மரம் பார்த்தாங்க. நானும் எதுக்குடா இஞ்சி மரம் பார்க்கறேன் பக்கத்துல கேட்டேன், எதுல யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. டீ காபி தான் தராங்களாப்பா? ஏய் வாய்விட. அப்படிதான் இது மாதிரி கேட்டேன். கேட்டதுக்கு வந்து கதையை ஜீர்ணிக்க முடியாது, அதனாலதான் இந்த மாதிரி இஞ்சி மரம் பார்த்தாங்க அப்படின்ட்டாங்க. வாங்காம இங்க ஜீர்ணிக்க முடியலப்பா. என்ன சார் ஜோக்கு சொல்லுவோம், உங்களால இந்த காணியை சத்தியமா ஜோக் சொல்ல முடியாது சார். ஆமா ஆமா அந்த மாதிரி யாரும் அப்படின்னு ஒரு கோழி கூவும். அது நீ தான்பா. அந்த கோழிய முட்டை போதும் ஒரு பையன் கேட்டப்ப கோழி 1-2 போட தெரியாது, அதனாலதான் முட்டை போடுது அப்படின்னா. நீ என்னப்பா போடுவ? ஏய் கண்ணத்திலே ஒண்ணு போடுவேன், ஆய போடு. இந்த மாதிரி எல்லாம் குறுக்க பேசினா எப்படிங்க? இதான்பா காமெடி ஜங்ஷனு. சரி ஓகே, இதுக்குள்ள காம்படிஷனா நம்ம வந்து மூளை கலப்பி பைத்தியக்காரனா அடைச்சிருவாங்க. ஏற்கனவே பைத்தியக்காரனா தான் வந்து அடிச்சு வளர்த்துட்டாங்க. இதுக்கு மேலே நான் ஜோக் சொல்ல. நன்றி வணக்கம். உண்மையான காமெடி ஜங்ஷன்ல போய் நான் நல்லபடியா ஜோக் சொல்லிக்கிறேன். இது ஒரு சிறு முயற்சி தான், யாரும் மனசை புண்படுத்தும் நோக்கம் அல்ல. நன்றி நன்றி நன்றி. இவனை மாதிரி கேமரா எல்லாம் வச்சுக்காதீங்க. தம்பி இங்க வா கேமராமேன், வா இங்க வா. இவனெல்லாம் வச்சுக்கிட்டு சொல்ல தாங்க முடியலைங்க. இவெல்லாம் ஒரு கேமராமேனா? அங்க பாருங்க, இந்த மூஞ்சி எல்லாம் ஒரு கேமராமேன் சொல்லி இவன்ட்டு நான் வரேன். இவன் என்ன அடிக்கான் போன கட்டது. நீங்க பெரிய நடிகர் சார். குச்சியில அடிக்கிற, வெளியே தள்ளி விடுற. ஓகே, இது நம்மளுடைய சிறு முயற்சி, நல்ல முயற்சி எடுத்திருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே பாய்.